வணக்கம். ஒரு செக்ஸ் மருத்துவர் அப்படிங்கிற முறையில் நான் உங்களுக்கு பெண்களுடைய செக்ஸ் பிரச்சனைகளை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு பெண் கர்ப்பமாகிறதுக்கு அவளுடைய செக்ஸ் இன்பம் முக்கியமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நம்ம பதில் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 95% பேருக்கு இந்த செக்ஸ் இன்பம் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது ஒரு கரு உருவாகிறதுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கருமுட்டை உருவாகி அது வெடிக்கிற ஒரு நேரம் அப்படிங்கிறது யாருனாலையும் கணிக்க முடியாது. எப்போ வேணாலும் அது வெடிக்கலாம். அதோட லைஃப் 2 நாள். அப்போது அது எப்போ வேணாலும் வெடிச்சு அந்த 2 நாள் அந்த டைமில் தம்பதிகள் செக்ஸ் வைக்காமல் கூட இருந்துடலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தை எப்படி உருவாகும்? அது நடக்காமல் போகுது. நிறைய கப்பலுக்கு அந்த மாதிரி ஆகுது. அதே சமயம் பெண்கள் முன்ன காலத்தில் 18 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போல்லாம் இயற்கையாக குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் இப்போ பெண்களுடைய படிப்பு, வேலை, தகுதி இதெல்லாம் உயர்றதுக்கு சுமாராக ஒரு 25 வயசுலேருந்து 27 வயசுக்கு மேலே தான் பெண்களுக்கு கல்யாண காலம் வருது, பாக்கியம் வருதுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய இயல்பான உடல் ஆரோக்கியமெல்லாம் மாறி அவங்க முதிர்கன்னிகளாக ஆயிடுறாங்க. முன்ன காலத்தில் அந்த 27 வயசுங்கும் போது அவங்களுக்கு 4 குழந்தை பிறந்திருக்கும். முதல் குழந்தைக்கு வயசாயிருக்கும். இயல்பாக குழந்தை ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் 27க்கு மேலே கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா ஈகோ, ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் வருது. இந்த காரணங்கள்னால் அவர்களுடைய உடல், கர்ப்பப்பை, கருமுட்டை உருவாகும் தன்மை, ஹார்மோன்கள் இதெல்லாம் மாறிடுது. அப்போது 27 வயசுக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா 24 வயசுக்கு மேலேனே வச்சுக்கலாம். அந்த பெண்ணுக்கு கரு உருவாகணும் அப்படின்னா அவளுடைய ஹார்மோன் மண்டலத்தையும் உடலையும் ஆரோக்கியப்படுத்தி இளமையானதான் நம்ம மாற்றணும். அந்த இளமையாக மாற்றணும் அப்படின்னா அவர்களுக்கு சாதாரணமாக செக்ஸ் இன்பம் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் அதுக்கு தேவையான பயிற்சியாக இருக்குது. அந்த செக்ஸ் இன்பத்தினால அவர்களுக்கு ஹார்மோன் மண்டலம் எளிதாக மாறுது. இதைய உணராத பெண்கள் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் ஆன உடனே ஒரு 6 மாதம் கூட வெயிட் பண்ணுறதில்ல. நேரடியாக இவங்க இன்ஃபர்டிலிட்டி டாக்டர்ஸை பார்க்க போயிடுறாங்க. அப்போ இந்த தம்பதிகளுக்கு குழந்தை ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன மூல காரணம் அப்படிங்கிறது தெரியாமலே போகுது. செக்ஸ் உணர்வு, அதன் பரிமாற்றம், அதை முழுமையாக அனுபவித்து அதுக்கப்புறம் உண்டாகிற குழந்தையோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அதை விட்டுட்டு குழந்தை ஆகலையா உடனே இந்த டாக்டர் பாரு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, இப்படின்னு தான் அட்வைஸே அவங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு தவறான வாழ்க்கை முறை, ஒரு கண்ணோட்டம். இதை பெண்கள் புரிஞ்சுக்கணும், மாற்றிக்கணும். ஸோ ஒரு பெண் கல்யாணம் ஆகிறா அப்படின்னா முதல்ல அம்மாவோ இல்லை அத்தையோ அவளுக்கு இந்த செக்ஸ் இன்பம் பற்றி ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். அது முடியாத காரியம்தான். அப்போது அவர்கள் முறையாக அந்த பெண்ணையும் கணவனையும் ஒரு டாக்டர்கிட்ட அனுப்பலாம் இல்லையா? ஒரு செக்ஸ் டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த செக்ஸ் வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தை பெற்றுக்கிட்டால் அது இயல்பான ஆரோக்கியமான குழந்தையாக கிடைக்கும் இல்லையா? ஸோ இது மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து புதுமண தம்பதிகளுக்கும் இந்த மாதிரி உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஒரு செக்ஸ் மருத்துவரை பார்க்க சொல்லுங்கள். படித்து முறையாக சயின்டிஃபிக்காக டீல் பண்ணுற செக்ஸ் டாக்டர் பார்க்க சொல்லுங்கள். பார்த்து இந்த குழந்தை உண்டாகிறதுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் இயல்பாக நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்க வைங்க. இது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய அட்வைஸ். இப்போது அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியணும் அப்படின்னா இப்போ நம்ம சேனலை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நீங்களும் அந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. அவர்களுக்கும் இந்த சேனலை காமிச்சு இதில் இருக்கிறதெல்லாம் கேட்க சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகும்னா அவர்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த முறையான ஒரு செக்ஸ் கல்வியை நான் இந்த யூடியூப் சேனல் மூலம் கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. காத்திருங்கள்.